ஏய், என்ன பண்ற? சொல்றேன் வாங்க. எதுக்கு ஜோதி இப்படி எல்லாம் பண்ண? அப்படி பண்ணாதான் மாமா குடிச்சிட்டு மயங்கின மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம மேலேயும் டவுட் வராது. அதுவும் கரெக்ட் தான். சரி வாங்க, எப்படியும் மாமா எந்திரிக்க 6 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அந்த மீட்டிங்கே முடிஞ்சிரும். வா, அத்தை வர டைம் ஆச்சு. சரி அண்ணி. பாட்டி, எங்க பாட்டி கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு பாட்டிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்படியா? சரி சரி, எல்லாமே நல்லபடியா நடக்கும், போயிட்டு வாங்க. சரி, வேணு கிளம்பிட்டானா? நான் இன்னும் பார்க்கல பாட்டி, இருங்க பார்த்துட்டு வரேன். போ. என்ன பாட்டி, மாமா இப்படி இருக்காங்க? தயவு செஞ்சு இந்த 2 நாள் மட்டும் குடிக்காத வேணு. வேணு, 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 மாமா, மாமா, வேணு. மாமா. படிச்சு படிச்சு சொன்னேனே, முக்கியமான மீட்டிங் இருக்கு, தயவு செஞ்சு குடிக்காதன்னு சொன்னேனே. இப்படி இருந்தா எப்படி? மேடம், மீட்டிங்க்கு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வேணும் சாரும் எப்ப மேடம் வருவீங்க? மாமா எழுந்திரீங்க. லைன்ல இருக்கீங்களா மேடம்? மீட்டிங்க்கு வேணு வரமாட்டான், நான் மட்டும் தான் வருவேன். என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப அந்த பிரசன்டேஷன் பண்ற நிலைமையில அவன் இப்ப இல்ல. பரவாயில்ல, விடுங்க. ஓகே மேடம். வேணு, 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 மாமா, வேணு, மாமா, வேணு. இந்த மீட்டிங்க்கு வேணு மாமா ரொம்ப முக்கியமா? ஆமாம்மா. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் எப்படியாவது மாமாவை எழுப்பி அனுப்பி வைக்கிறேன். சரி. யாருக்கு போன்ல? ஜோதி தான்.